பொதுவாக பாஜக வந்து மாநில கட்சிகளோட கூட்டணி இங்கே இல்லை, எல்லா மாநிலங்களும் பீகார் ரீசெண்டாக நடந்த பீகார், மகாராஷ்டிரா யார் கூட எல்லாம் மாநில அளவில் அவங்க கூட்டணி வைக்கிறாங்களோ, கூட்டணி வைக்கும்போது அந்த மாநில கட்சிகளோட அவங்க எவ்வளவு போட்டியிடுறாங்களோ கிட்டத்தட்ட அதற்கு இணையாக அல்லது அதற்கு சரிபாதியான இடங்களை கேட்டு பெற்று போட்டியிடுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் எக்ஸிக்யூட் பண்றாங்களா? இல்ல, தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. நீங்க பீகார் அண்மையில் நடந்தது ஒரு உதாரணம் சார். நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு அவர் ராஜ்யசபா நோக்கி போய்விட்டார். அந்த இடத்துல பாஜக காய் நடத்துறாங்க. காரணம் என்னன்னா, அங்க சரிபாதி தொகுதிகள் பிரச்சாங்க. நீங்கள் கேட்டதை போல சரிபாதி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. தேர்தலை சந்திக்கிற பொழுது ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் நேர்பாதியாக போட்டிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 85 இடங்கள் தான் ஐக்கிய ஜனதா தளம் ஜெயிக்குது, பாஜக 89 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டில் இதை எதிர்கால திட்டங்களாக பாஜக வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நிகழ்காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை 20 தொகுதிகள் அடக்கிறாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை அசால்ட்டா உதறி தள்ளிட்டு ஒரு தனி அணி அமைக்கிறார். அது படுதோல்வியாக இருந்தாலும் கூட பாஜகவை அவர்களுக்கான தேர்தலில் உதறி தள்ளுகிறார். நீங்க பாராளுமன்ற தேர்தல் என்பது பாஜகவுக்கு தான் முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் அவர்களை நிராகரிப்பு செய்கிறார். சோ இந்த முறை என்னன்னா, காங்கிரஸ் 28 தொகுதிகள் வாங்கி இருக்கிறதுனால அதை விட கூடுதலாக வாங்க வேண்டிய, ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமா அதிமுகவுக்கு இருக்கு. ஏன்னா 2 முறை கூடுதல் இடங்கள் பெற வேண்டிய தேவையும் நிச்சயமாக இருக்கு. பாஜக இன்னைக்கு 4% தான் கடைசியாக காங்கிரஸ் காட்டிய உச்சபட்ச தனித்த வாக்கு சதவீதம் 4% தான் 2014 தேர்தல். அப்ப ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. அதே 2014 கலகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள் பாஜக கோஷம் எழுப்பினாங்க. அந்த கோஷத்தினுடைய வெளிப்பாட 2 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன், தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் 2 சீட்டே ஜெயிக்கிறாங்க. அதுல 10 ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு பரிசாத்த முயற்சி 2024 பண்றாங்க. அந்த அணி 18% எடுக்குது, பாஜக தனியா 11% எடுக்குது. சோ அப்ப இந்த இடத்தை நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டாங்க பாஜக. சோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தமாக இருக்கும். இப்ப நீங்க பீகாரோடு நம்ம தமிழகத்தை 100% பொருத்தி பார்க்க முடியாது. பீகார்ல அது ஒரு வெள்ள கொள்ளம் நச்சுப்பாம்பு மாதிரி படிப்படியாக அவரோடு நிதிஷ்குமார் அவர்களோடு இருந்தார். நம்ம நிதிஷ்குமார் தரப்பை நியாயப்படுத்தவும் முடியாது. இங்க நிதிஷ்குமார் அவர்கள் நேரெதிர் துருவமாக இருந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு கைகோர்த்து கூட முதல்வர் ஆனவர். அவர் 25 ஆண்டுகள் முதல்வர் பதவியில் இருக்கிறவர், தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பவர். அவர் இன்னைக்கு பாஜகவோடு உறவுல இருக்கிறார். கடந்த முறை இப்ப திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுல கூட்டணி வைப்பாங்களா நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. பட் நேரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய கைகோர்த்தே அவர் முதல் பதவியை அனுபவித்தவர் தான். சோ அதனால அந்த படிநிலையினுடைய நீட்சி தான் அது ஒரு கட்டத்துல போய் இப்படி போய் நிக்குது. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல ஒரு சின்ன விஷயத்துல முரண்படுற, மீண்டும் மீண்டும் அவர் தன்னோட பொதுச் செயலாளர் இருக்கையை காப்பாத்திக்க தான் முயற்சி பண்றார். ஆட்சிக்கு வருவதற்கான வேலையை அவர் கடந்த 4 ஆண்டுகள்ல செய்யல. நீங்க அந்த அரசியல் செய்யணும்ல சார், அந்த அரசியலே பெரிதாக செய்யலையே. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட ஆட்சி அதிகாரம் முக்கியம் நினைச்சிருந்தா 24 தேர்தலே பாஜகவோடு இருந்திருப்பார் ஒருவேளை. பட் அப்ப அவரை பொறுத்தவரை கட்சி என்பதுதான் முக்கியமாக இருக்கு. சோ அந்த அடிப்படையில் இதை நான் பாக்குறேன். நீங்க அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது ஒரு நிலை, அரசியல் கட்சியில் ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கையை காப்பாற்றுறதுக்கு அவர் அதிகமா உழைப்பது போன்று தெரிகிறது. அப்படி பார்க்கிற பொழுது அவர் கூடுதல் தொகுதிகளை கொடுக்காம 30 தொகுதிகள் வரைக்கும் கொண்டு போலாம். பட் அதுவுமே அதிமுக இழப்பாக தான் நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னன்னா, இவர்கள் அதிமுக விரும்புகிற வலுவாக இருக்கிற தொகுதிகளை தான் மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா பாஜகவுக்கான வலுவான தொகுதி எதுவுமே இல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தையும் கோயம்புத்தூரையும் தவிர தமிழகத்தில் இருக்கிற பகுதிகளில் அவர்கள் மதிப்பீடு செய்து வைத்திருக்கிற தொகுதிகள் எல்லாமே அதிமுக மீண்டும் மீண்டும் ஜெயித்த தொகுதிகளாக தான் இருக்கிறது அப்படிங்கறதான் இருக்கு. நீங்க குறிப்பிட்ட இத்தனை விஷயங்களையும் இத்தனை யதார்த்தங்களையும் புரியாமலா திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு? இல்ல, நிச்சயமா அவருக்கு களச்சூழல் புரியும். அதனாலதான் பாஜக அவர்களுடைய அழுத்தத்துக்கு கூடுதல் தொகுதிகளை அவர் கொடுத்து விட்டாருனாலே அதிமுகவுக்கான கடுமையான பின்னடைவு. நிச்சயமா நான் அதனாலதான் சொல்றேன், 28 தொகுதி காங்கிரஸ் வாங்கியிருக்கு. அதை காரணம் காட்டி ஒரு 30 தொகுதிகளுக்குள் சுருக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். பாஜகவுக்கு ஆசை பெரிதாக இருக்கு. 50 தொகுதிகள் வேணும். நிச்சயமா நாங்களே தாமரை சின்னம் 50 தொகுதிகள்ல போட்டிடுவோம், நாங்களே அமமுக பிரிச்சு கொடுக்கிறோம், கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் நாங்களே பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு பாஜகவுக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை எப்பொழுதுமே இன்றைய தேர்தலாக அணுக மாட்டாங்க. எதிர்கால கணக்கு தான் அவர்களுக்கு. தாமரை மெல்ல மெல்ல கால் ஒன்றட்டும், இந்த தொகுதிகள் எல்லாம் தாமரை சின்னத்தை அறிமுகப்படுத்தி வைப்போம், அந்த மக்கள்கிட்ட போய் சேரட்டும், இந்த கணக்கு தான் அவர்களுடைய கணக்குல இருக்கு. அதுல கோயில் நகரம் விஷயம் நம்ம பேசணும் சார். முதல் சொல்றது கூட கோயில் நகரத்தை அவங்க ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த சங் பரிவார் அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த RSS உடைய கிளை அமைப்புகள் பால விகாசக்கூடிய வகுப்புகளை எடுக்கிறாங்க. அது எங்க வச்சு எடுக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கோயில்கள்ல வச்சுதான் எடுக்கிறாங்க. அந்த கோயில்கள்ல வைத்து எடுக்கிறது மூலமா தான் அதுதான் RSS உற்பத்தி கேந்திரமா, பாஜக ஓட்டுக்கான உற்பத்தி கேந்திரமா மாத்துறாங்க. தமிழக அரசு எனக்கு நினைவு சரியா இருந்தா ஆட்சிக்கு வந்த ஓராண்டுகள்ல கோயில்கள்ல பக்தர்கள் சங்கத்துக்கு எல்லாம் தடை போட்டாங்க. அதுவே இந்த RSS இயக்கத்துங்கள்
இப்படி வகுப்புகளை நடத்துவாங்க உள்ள வச்சு அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தான். இப்ப அது கோயிலுக்குள்ள இல்லாம எங்க ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு RSS பயிற்சியாளர் வீட்டுக்குள்ள வச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்க அந்த கோயில்களை குறிவைத்து வேலை செய்யறாங்க. சக்தி கேந்திரம், மகா சக்தி கேந்திரம்னு படிநிலைகள் அமைச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் பாஜகவுக்கு நம்ம காலூன்றதுக்கான அடித்தளம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல இவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க இல்லையா? மாநில கட்சிகளை அவங்களோட கூட்டு சேர்ந்து அல்லது அவங்க கூட சவாரி செய்து நிறைய ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த கடைசியில அந்த ஆட்சியை பிடிக்கிற இடத்துக்கு நகர்றாங்க இல்லையா? இது தமிழ்நாட்டிலேயே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது பாஜகவுக்கு. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஜக எடுத்த உச்சபட்ச வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலில் வந்து அந்த 11% தான். அப்ப வெளியில இருக்கக்கூடிய 89% பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தான். நீங்க அதிமுக எடுத்த அந்த 21% ஓட்டே ரெட்டையிலை சின்னத்துக்கு கிடைத்த ஓட்டு. நீங்க தமிழ்நாட்டில் அவர்களுடைய கோஷம் எடுபட மாட்டேதுன்னா இயல்பாகவே இங்க நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில ஒரு மதத்தின் பெயரால வாக்கு வாங்குறது அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுடைய புரட்சி தான். அது கிட்டத்தட்ட 1967 ரெண்டு கட்சிகளுக்கும் பங்களிப்பு இருக்கு. திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு. இன்னைக்கு வேண்டுமானால் அதிமுக பாஜகவோடு கைகோர்த்து இயங்கலாம். பட் நீண்ட நெடிய அந்த அரசியல் பாரம்பரியத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களே முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு முக ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல எடுத்தாங்க. மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அதுல இருந்து ஒரு பாஜக எதிர்ப்பு என்பது இயல்பாகவே இந்த மண்ணில அதிகமாக இருப்பது ஒரு நிலை. இன்னொன்று, கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த பின்பு அன்வர் ராஜா அவர்கள் தொடங்கி கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய RSS பின்புலத்துல வந்த மைத்ரேயன் அவர்கள்ல இருந்து ஒரு இஸ்லாமியை சேர்ந்த அன்வர் ராஜா நிலோகர் வரைக்கும் எல்லாருமே திமுக போய் இணைறாங்க. இன்னொரு தேசிய கட்சியோ இன்னொரு திராவிட கட்சியோ அவர்களுடைய பார்வையில் இருக்கு. செங்கோட்டையன் போன்றவர்களை சொல்லலாம். செங்கோட்டையன் தான் இன்னைக்கு தாவேக்கா போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை கருத்தியல் ரீதியாக இருக்கக்கூடிய மண் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க கேரளாவுக்கு இது பொருந்தும் சார். தமிழ்நாடு தானே நீங்க கேரளாவுக்கும் பொருந்தும். ஆனா அங்க ஒரு சிக்கல், ஏன் திருச்சூர்ல இந்த முறை பாஜக ஜெயிச்சாங்க. இப்ப 20 தொகுதிகள் இருக்கு பார்லிமெண்ட்ல. திருச்சூர்ல மட்டும் ஜெயிச்சாரு, சுரேஷ் கோபி ஜெயிச்சாரு. அதுக்கு காரணமே இங்க ரெண்டுமே லெப்ட் தான் ஃபைட் பண்றாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போகிறாங்க, இடையில வலதுசாரி தனிச்சு அவர்களுடைய ஓட்டு எடுத்துறாங்க. சோ இந்த மாதிரியான நம்ம சவுத் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் பாஜகவால கால் ஊன்ற முடியல அப்படின்னு பாருங்க. திரு சுகுணா திவாகர் இப்ப நிறைய விஷயங்களை அவர் கோடிட்டு காமிக்கிறாரு. தமிழகத்துல பாஜக காலூன்ற முடியாததற்கான காரணம் வந்து திராவிட கட்சிகளோட பெரும் பங்களிப்பு, அதுதான் இன்னைக்கு அந்த காரணம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஒரு திராவிட இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய பங்களிப்புங்கிறது இருக்குது. பொதுவாகவே தமிழ் மண் அப்படிங்கிறது, தமிழ் பாரம்பரியங்கிறது நீண்ட காலமாக வைதிகத்துக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது இருக்குது. சங்க இலக்கியத்திலிருந்து சித்தர்கள்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் அந்த ஒரு மனநிலைங்கிறது இருக்குது. அதை வந்து ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு கருத்தியலாக மாற்றியதில் தந்தை பெரியாருக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. பின்னால் திமுக அதை வலிமையாக முன்வைத்திருக்கிறது. அதிமுகவும் கூட சில இடங்களில் சமரசம் செய்து கொண்டாலும் கூட ஒரு சில இடங்களில் அவங்க நினைச்சாலுமே மீற முடியாது. ஒரு உதாரணத்துக்கு வந்து இடஒதுக்கீடு அல்லது இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இருமொழி கொள்கை, அந்த விஷயங்கள்ல வந்து அதிமுக வந்து முழுக்க பிஜேபி ஸ்டாண்டு எடுக்க முடியாது. அது எப்பயுமே வந்து ஒரு திராவிட கட்சிகளுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்கு. கேரளா சொன்னார் இல்லையா சுவாமிநாதன், கேரளாவில் கூட பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வந்து கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. நிறைய கேரள திரைப்படங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வருகிறாங்க. அது தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகிற பொழுது பார்க்குறப்ப இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே மைனாரிட்டி, கேரளாவோடு ஒப்பிடுறப்ப அதை விட சிறுபான்மையினர், இந்துக்கள் தான் இங்கே பெரும்பான்மையினர். ஆனால் அதை தாண்டி வந்து மத நல்லிணக்கத்தோடு இங்கு தொடர்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு நிலமாக இது இருக்கிறது. தொடர்ச்சியாக கருத்தியல் ரீதியாகவே தமிழ்நாடுங்கிறது ஒரு பண்பட்ட மண்ணாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்து பிஜேபியுமே என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி வளரணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை வர்றப்ப இங்க பிராமின் பாலிடிக்ஸ்ங்கிறது இங்க வந்து எடுபடாது. அப்படிங்கிறப்ப அண்ணாமலையை வச்சு ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸ் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அப்பதான் வந்து ஹெச் ராஜால இருந்து KT ராகவன்ல இருந்து எல்லாருமே ஓரம் கட்டப்பட்டு நான் பிராமின் பாலிடிக்ஸ் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் அங்க பார்ப்பனர்கள் வந்து அதனால வந்து மனம் விரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அப்பப்ப ஆர் ரவி தொடர்ச்சியா சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தார். இப்ப ரெண்டு விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பிஜேபி வந்து வளர்த்தெடுத்தாலுமே கூட அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இங்க வளர முடியவில்லை அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய வேர்கள் இங்க ஆழமாக பதிந்து இருப்பதற்கு தான் அடிப்படையான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப அதிமுகவோட தொடர்ச்சியா அவங்க வாக்கு கூட்டணியே வந்து ரொம்ப போராடி கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகளை பூரா அதுல சேர்த்துக்கிட்டாங்க. இவங்களோட கணக்கு என்னவா இருக்கும், எப்படி இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை விட பாஜகவுக்கு எதிர்கால திட்டங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்த இந்த தேர்தல் அவங்களுக்கு இலக்கு கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே என்ன வரல. நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இப்ப OPS வெளியில போயிட்டாரு, சசிகலா இல்லை, டிடிவி தினகரன் இல்லை,
யார் இல்லைனாலும் வந்து என்னுடைய தலைமையிலான அதிமுக தான் ஒரிஜினல் அதிமுக, நாங்களே வெற்றி பெறுவதற்கு போதுமானவர்கள் அப்படின்னா தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பேசி நம்பிக்கை இல்லாம இப்ப 3வது முறையாக பிரதமர் வரப்போகிறாரு. தொடர்ச்சி அவங்க சொல்லிடுறேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல டிடிவி தினகரனை வந்து ஏன் வந்து அந்த கூட்டணிக்குள்ள பிஜேபி கொண்டு வரணும்? வெறுமனே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மட்டுமே போதுமானது அல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை பிஜேபிக்கு இருந்ததுனால தான் டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்கு கொண்டு வராங்க. இப்ப அதுலயும் வந்து திருப்தி அடையாதனால தான் விஜயையும் நம்ம கொண்டு வந்துடலாம், இது மட்டுமே போதுமானது இல்லைங்கிற ஒரு மனநிலை பிஜேபிக்கு இருக்கு. அதுக்கு ஒருவேளை இப்ப எதிர்த்தரப்புல திமுக கூட்டணி வந்து இருக்க வலுவடைஞ்சுக்கிட்டே போறாங்க, கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டே போறாங்க. தேமுதிக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அதிமுக கூட்டணியில, பாஜக முதற்கொண்டு முதல் நாள் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில திமுக போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப திமுக கூட்டணி ஒரு வலுவான கட்டமைப்போட பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்காங்கன்னா அந்த அச்சம் காரணமாக வந்து விஜய் உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 காரணங்கள். ஒண்ணு வந்து திமுக தொடர்ச்சியாக 8 ஆண்டுகளாக ஒரு வலிமையான கூட்டணியை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்திருக்கு. அப்ப இயல்பாவே ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் அதனுடைய ஓட் பேங்க்ங்கிறது அதிகமாக இருக்கும். 2வது, எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருகிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகங்கிறது ஒரு நம்பகத்தன்மை பெற அவங்க தொண்டர்கள்ட்டையும் சரி பொதுமக்கள் மத்தியிலுமே. அப்ப அங்க வந்து ஒரு போதாமை இருக்கிறது. அப்படிங்கிறப்பதான் டிடிவி தினகரன் அதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. பாமக வந்தாலும் பாமக ஒரு உடஞ்சுதான் வருது, தேமுதிக இங்க வரல. அப்படிங்கிறப்ப இன்னமும் பாஜக வந்து திருப்தி அடையவில்லை, இது மட்டுமே போதும். அப்படிங்கிறப்பதான் விஜயை வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தேர்தல் 2 விதமா பார்க்கிறேன் பாஜகவோட மனநிலை. ஒண்ணு என்னன்னா, இந்த தேர்தலில் வந்து அதிமுக மட்டுமே போதுமானதல்ல, இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு தான் சாத்தியங்கள் அதிகம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஏற்கனவே பிஜேபி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, வந்துருச்சு. அல்லது இன்னொரு பாசிபிலிட்டி யோசிச்சோம்னா அதிமுகவை தோற்கடிப்பதுதான் பாஜகவுடைய ஒரு கணிப்பு, ஒரு எண்ணமாக இலக்கா இருக்கும். அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டால் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி கருத்தியல் ரீதியாக 2 தலங்கிய வந்து தாவேக்கா அப்படிங்கிறது நீங்க எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க, இவங்க கன்சிஸ்டன்டா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்லணும். பிஜேபி நினைக்கிறத சொல்றேன். பிஜேபி ஏன்னா அண்ணாமலை இதை வெளிப்படையாவே சொல்றாரு, நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கறத அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2026 விட்டுட்டா கூட 2031லயோ 36லயோ திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கிரவுண்டை நம்ம செட் பண்ணிடலாம் அப்படிங்கறத பிஜேபியோட மனநிலையா இருக்கு.